சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. எனக்கு நார்மலாகவே பிரியாணி செய்ய எனக்கு வரவே வராது. அதுவும் இந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த மாதிரி சுத்தமாக வராது. பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி மஷ்ரூம் பிரியாணி வந்து ஒரு சிக்கன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாக நான் வந்து என்னால் பண்ண முடியும். எல்லாமே வந்து அந்த ஸ்பைசஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போடுற கீ, அந்த ஆனியன் ஃப்ரை ஆகிற விதத்தில் தான் இருக்குது. மொத்தத்தில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணியோட ப்ரிப்பரேஷன் மெத்தடெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். Now let's go into the video. இன்றைக்கி 4 சர்விங்ஸ்க்கு இந்த கிளாஸில் நான் வந்து 2 glasses ஆஃப் ரைஸ் எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். 10 tablespoon கீ ஆட் பண்ணிவிட்டு 1 tablespoon அளவு சோம்பு, 2 வந்து இந்த பிரியாணியெல்லாம், அதுக்கப்புறம் ஒரு அன்னாசி பூ, அது கூட 5 போல் லவங்கம், ஒரு பட்டை துண்டு, இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 5 போல் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து சாப் பண்ணி வச்ச ஆனியன் ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 க்ரீன் சில்லிஸும், இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் 3 tablespoon எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் ராப் ஸ்மெல் போன உடனே 2 tablespoon சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு, இது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோஸ், ஒரு 2 போல் டொமேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ண மஷ்ரூம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மஷ்ரூம் பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே நான் நல்லா வாஷ் பண்ணி புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதில் வந்து 75% இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நான். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 tablespoon அளவு தயிர், அதாவது திக்கான கர்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் இல்லைன்னா 2-3 drops ஆஃப் லெமன் ஜூஸ் கூட விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால 4 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சால்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சால்ட்டு. ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து கரெக்டாகிடும். இப்போ நான் லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க 25% ஆஃப் புதினா கொத்தமல்லி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் 4 whistles விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சுட சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்போ வாங்க ஹேம்ஸ் கிட்ட கேட்டு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வாவ், மஷ்ரூம் பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜூஸியாக, ஸோ அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த பிரியாணி, அந்த மஷ்ரூமில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த பிரியாணியில் இறங்கி செம்ம டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீட் யூ guys in next video. Take care. Bye bye.